Hello everyone, welcome to Endless Knowledge. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அண்ட் அசைன்மெண்ட்டோ ப்ராஜெக்ட்ஸோ எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 7 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னா பிரேக்ஸ். லே அவுட் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா பேஜோட செட்டப் குரூப்பில் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 விதமான பிரேக்ஸ் இருக்குது. ஒன்று பேஜ் பிரேக், இன்னொன்று செக்ஷன் பிரேக். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக். ஸோ பேஜ் பிரேக் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது கர்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பேராகிராஃபோட எண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் யூஸ்வலாக என்ன செய்வோம், என்டர் கொடுத்து அடுத்தடுத்த பேராகிராஃப் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், என்டர்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி இதை என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் பேஜுக்கு அப்படியே தள்ளிட்டு போவோம். அப்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த பேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் பேஜில் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த பேஜோட பாதி வரைக்கும் நான் கண்டென்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இந்த பேஜில் வேலை கிடையாது, நெக்ஸ்ட் பேஜில் தான் நான் அடுத்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் கர்சரை அடுத்த பேஜுக்கு கொண்டு போகணும், இல்லை ஒரு நியூ பேஜை கொண்டு வரணுங்கிறதுக்காக மறுபடியும் என்டர் கொடுத்து நாம் நியூ பேஜை கொண்டு வரக்கூடாது. இது ரெண்டுமே நல்லது கிடையாது, நிறைய பிரச்சனையை பார்த்திங்கன்னா கொண்டு வரும். ஓகே, ஸோ இதை நாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு, அடுத்த பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு நியூ பேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போது எனக்கு செகண்ட் பேஜில் இந்த பேராகிராஃப் வரைக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. இதில் இருந்து கரெக்டாக இந்த பேராலேருந்து எனக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு இதை மூவ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக கர்சரை அந்த பொசிஷனில் வச்சுட்டு பிரேக்ஸில் போயிட்டு பேஜ் பிரேக் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக அங்கே பாருங்கள், நம்ம கர்சர் எங்கெல்லாம் வச்சோம்னா கர்சர் அங்கே ஆக்டிவாக வராது. ஏன்னா நம்ம என்டர் கொடுத்து கீழே இறக்கல, பேஜ் பிரேக் கொடுத்து கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கிறோம், மூவ் பண்ணியிருக்கிறோம். இதுவே இந்த டாக்குமெண்ட்டோட கடைசி பேஜுக்கு வந்திருக்கிறேன். இந்த கரண்ட் பேஜில் இவ்வளோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டென்ட் டைப் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு அடுத்த கண்டென்ட் நெக்ஸ்ட் பேஜில் தான் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி அடுத்த பேஜை கொண்டு வரக்கூடாது. அது நல்லது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பேஜ் பிரேக் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் அந்த கர்சர் எண்டில் இருக்குது, நேராக லே அவுட்டில் போயிட்டு பிரேக்கில் பேஜ் பிரேக் கொடுக்குறோம், அடுத்த பேஜ் வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் ப்ராப்பராக நீங்கள் பேஜ் பிரேக்ஸ் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். என்டர் கீ கொடுத்து எம்டி பேராகிராஃப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாது, அது நல்லது கிடையாது. ஓகேங்களா, இது பேஜ் பிரேக். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா செக்ஷன் பிரேக். ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நிறைய பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் செக்ஷன் பிரேக்ஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது இந்த ஹோல் டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பேஜில் மட்டும் எனக்கு வேறு பேஜ் லே அவுட் தேவைப்படுது, வேறு நம்பரிங் ஸ்கீம்ஸ் நான் அப்ளை பண்ண விரும்புகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த செக்ஷன் பிரேக்ஸை யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் இப்படி கூட தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடுவில் ஒரே ஒரு பேஜில் மட்டும் பார்டர் வேணும், வேறு எந்த பேஜ்லேயும் பார்டர் வேண்டாம். எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் 20 பேஜ் இருக்குது, அதில் கரெக்டாக எனக்கு 11வது பேஜில் மட்டும்தான் எனக்கு அந்த பேஜுக்கு பார்டர் வேணும், மீதி எந்த பேஜ்லையும் எனக்கு பார்டர் வேண்டாம்னா அதுக்கு சரியான ஒரு ஆப்ஷன் செக்ஷன் பிரேக் தான். அது எப்படி அப்ளை பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகே, இந்த 5th பேஜ் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன், கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிரேக்கில் போயிட்டு செக்ஷன் பிரேக்கில் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே இப்போ இந்த ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இந்த கர்சர் வச்சதுலேருந்து ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. இந்த செக்ஷன் எங்கே முடியுது அப்படிங்கிறத நான் சரியாக கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த செக்ஷன் முடிகிற இடம் இதுதான். இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக்கில் மறுபடியும் செக்ஷன் பிரேக்கில் போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் என்ன பண்ணுறேன், பிரேக் கொடுத்துட்றேன். இப்போது மேலே இருக்கக்கூடியது இது எல்லாமே என்னது, தனி செக்ஷன். இப்போ இந்த செக்ஷனுக்கு நாம் என்ன வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்னா டிஃப்ரெண்ட் பேஜ் லேஅவுட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பேஜ் மட்டும் வேறு ஓரியன்டேஷனில் வேணும், லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா மேலே உள்ள பேஜ்லாம் பாருங்கள் போர்ட்ரேட்லேயே இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். இது மட்டும் லேண்ட்ஸ்கேப். ஏன் இது கீழே வந்திருக்குன்னா அந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிறது கரெக்டாக நமக்கு என்ன வந்திருக்கு, லேண்ட்ஸ்கேப்பில் வந்திருக்கு. ஓகே, மேபி இந்த பேஜில் மட்டும் எனக்கு லைன் நம்பர்ஸ் வேணுமா, லைன் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, கரெக்டாக அந்த பேஜில் மட்டும் இருக்கும், அந்த செக்ஷனுக்கு மட்டும் இருக்கும், வேறு செக்ஷன்ஸுக்கு வராது. ஓகே, இல்லை எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும், அப்போ என்ன பண்ணலாம், டிசைன் டேப்பில் பேஜ் பார்டர்ஸ்குள்ளே போயிட்டு பாக்ஸ் பார்டர் தேவை, அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட் இருக்குது, அந்த ட்ராப் டவுனுக்குள்ளே போயிட்டு திஸ் செக்ஷன். நல்லா கவனிங்க, கர்சர் எங்கே வச்சுருக்கிறோமோ அந்த செக்ஷன்.
திஸ் செக்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா பார்டர் வந்திருக்கும், அந்த செக்ஷனுக்கு மட்டும் வந்திருக்கும். ஒருவேளை உங்கள் செக்ஷன் 4 பேஜா, கரெக்டாக அந்த 4 பேஜுக்கு மட்டும் வந்திருக்கும். இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த செக்ஷன் பிரேக்ஸை ப்ராப்பராக நீங்கள் பார்ட்டிஷன்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, அப்ளை பண்ண பிரேக்ஸ் எல்லாம் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது ப்ரோ, ஒரு டாக்குமெண்ட்டில் பிரேக்ஸ் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், தொடர்ந்து கவனிங்க. சரி, டிப் நம்பர் 2 பார்த்தோம்னா ஹோம் டேப்பில் பேராகிராஃபோட குரூப்பில் ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு மேலே நம்ம மவுஸை கொஞ்சம் மேலே கொண்டு போகும்போது என்ன காமிக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் அட்வான்ஸ்டு லேஅவுட் டாஸ்க். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் நிச்சயமாக எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவீங்க இல்லையா. அப்போ உங்கள் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணணுன்னும் போது நிச்சயமாக நீங்கள் இதை எனேபிள் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் டாக்குமெண்ட்டை நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்ஸாக இருக்கும், டாட்டாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், சில இடத்துல ஆரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்னென்னா நாம் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்தோம், பேராகிராஃப் பிரேக்ஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணோம், டேப்ஸ் எங்கே கொடுத்தோம், இந்த மாதிரி என்னென்ன ஃபார்மேட்டிங்ஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணமோ அது எல்லாத்தையும் ஷோ பண்ணுறது தான் இந்த ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃபோட வேலை. ஸோ இது மூலியமாக நாம் எங்கே பேஜ் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் இப்போ தெரியுது பாருங்கள். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நமக்கு எங்கே தெரியுது பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் பேஜ் பிரேக் எங்கே அப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி செக்ஷன் பிரேக் அப்ளை பண்ணோம் இல்லையா, கீழே கொஞ்சம் வந்தோம்னா தெரியும். அதோ பாருங்கள், செக்ஷன் பிரேக் எங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம், அடுத்த செக்ஷன் எங்கே வருது, இந்த மாதிரி பிரேக்ஸு அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி ஒரு டாட் தெரியுது இல்லை, அதெல்லாம் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த சிம்பிள் எதை குறிக்குதுன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃபை குறிக்குது. அதே மாதிரி நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரோஸ் காமிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி சம்டைம்ஸ் உங்கள் டாக்குமெண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் கண்ணா பின்னான்னு இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் டாக்குமெண்ட்டோட லே அவுட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ் ஆகிருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ உங்கள் இது புதுசாக ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி உங்ககிட்ட வருதுன்னே வச்சுப்போமே. ஓகே, இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் திடீர்னு இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கும், இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணி பாருங்கள். அப்போது இங்கே என்ன இருக்குது, பேஜ் பிரேக் நடந்திருக்கு. இந்த பேஜ் பிரேக் உங்களுக்கு வேண்டாமா, இதை டெலீட் பண்ணணுமா, ரொம்ப சிம்பிள். அங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் கர்சர் இங்கே வச்சுட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க, அந்த இடத்துல போட்ட பேஜ் பிரேக், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செக்ஷன் பிரேக்கை தூக்கணுமா, அதே மாதிரி தான், ஜஸ்ட் நம்ம வந்தோம்னா இருக்கா செக்ஷன் பிரேக்கு, கரெக்டாக செக்ஷன் பிரேக்கை வச்சுட்டு ஒரு டெலீட், அவ்வளோதான், செக்ஷன் பிரேக் முடிஞ்சிருச்சு. கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா அடுத்த செக்ஷன் பிரேக் இருக்குது, டெலீட் கொடுத்தோம்னா அடுத்த செக்ஷன் பிரேக் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு என்ன விதமான ஃபார்மேட்டிங்ஸ் எங்கெங்கே அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணணும், அட்வான்ஸ்டாக உங்கள் டாக்குமெண்ட்டோட லே அவுட்டை நீங்கள் எடிட் பண்ணணும்னா நிச்சயமாக இந்த ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் உங்களுக்கு தேவை. அண்ட் இதை எனேபிள் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள், அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் வேலை ஈஸியாக முடியும். ஓகே, ஸோ டிப் நம்பர் 3 பார்த்தோம்னா ஹெட்டிங்ஸ் அப்ளை பண்ணுறதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம கண்டென்ட்டை செக்ஷன் வைஸ் காமிக்கிறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டிங்ஸோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு ஹெட்டிங் நான் அப்ளை பண்ணுறேன், அந்த ஹெட்டிங்கோட ஸ்டைல் எனக்கு ஒத்து போக மாட்டேங்குது. எனக்கு கொடுத்த டாஸ்க்குக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டைல் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டைலோடு இது ஒத்து போக மாட்டேங்குது, என்னோட ஸ்டைல் ரிக்குவயர்மெண்ட் வேறு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஹெட்டிங்கை மாடிஃபை பண்ணலாம். ஈவன் ஹெட்டிங்கை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ராப்பராக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ரொம்ப மிச்சம் இல்லையா. சரி, அதை எப்படி செய்யலாம், நல்லா கவனிங்க. சேம் ஹோம் டேப்பில் தான் நம்ம ஸ்டைல்ஸ் குரூப்பில் இருந்து தான் என்ன பண்ண போகிறோம், ஹெட்டிங்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஹெட்டிங் மாடிஃபை பண்ணணும்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டைலும் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். நான் ஹெட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஹெட்டிங்கை ஹெட்டிங் 1 ஆர் ஹெட்டிங் 2 எதுவாக இருந்தாலும் எந்த ஹெட்டிங்கை நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டைலை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹெட்டிங் எப்போல்லாம் கொடுக்குறோன்னா எனக்கு அது லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் வருது. இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும், டைட்டில் லெஃப்ட் அலைன்மெண்ட்லேயே வரும். எனக்கு டைட்டில் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் தான் வேணா சென்ட்ரல் அலைன்மெண்ட், டிஃபால்ட்டாக நான் அந்த ஹெட்டிங் 1 கொடுக்குறேன்னா எனக்கு சென்டரில் வந்துடணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் வேணால் இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரயில்வே அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்க்கு அப்ளை ஆகணும். ஓகேங்களா. அதே மாதிரி
கலர் நான் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுக்கல, இப்படி லைட்டாக மைனர் சேஞ்சஸ் தான் நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த கலரில் வேணும், இந்த ஃபாண்ட்டில் வேணும், அவ்வளோதான். மேபி கொஞ்சம் சைஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன விஷயம்னா நல்லா கவனிங்க, இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் அதை பார்த்து மாடிஃபை பண்ணுங்கள். ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், ஒன்லி இன் திஸ் டாக்குமெண்ட். இப்போ நம்ம அப்ளை பண்ண சேஞ்சஸ் இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் தேவைன்னா நீங்கள் ஒன்லி இன் திஸ் டாக்குமெண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க, நாம் இந்த ஒரு ஹெட்டிங்கை மட்டும் மாற்றலை. ஹெட்டிங் 1 நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா இடத்துலையும் மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நம்ம ஒன்லி இன் திஸ் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால நாம் இன்னொரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேஞ்சஸ் இங்கே அப்ளை ஆயிருக்காது. ஒருவேளை எப்போவுமே எனக்கு இதே ஹெட்டிங் ஃபார்மேட் தான் தேவைப்படும், அடிக்கடி நான் இதை தான் செய்ய போகிறேன், இதே தான் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலான்னா, சேம் ஜஸ்ட் அந்த மாடிஃபைக்குள்ளே போகிறேன், இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நியூ டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நாம் என்ன அப்ளை பண்ணமோ ஓகே கொடுத்துடலாம். அப்ளை பண்ணமோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹெட்டிங் அங்கே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணிவிட்டு ஹெட்டிங் நம்ம அப்ளை பண்ணோம்னா சேம் அதே ரயில்வே ஃபாண்ட் 22 சைஸு அந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டைல், அதாவது நான் இந்த ஹெட்டிங் ஸ்டைலை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இல்லை ஒரு புது ஸ்டைலை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை ரொம்ப 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 ஈஸியாக முடியும். அதாவது உங்கள் டாக்குமெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரக்சராக அழகாக காமிக்கிறதே இந்த ஸ்டைல்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் டாக்குமெண்ட் தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டைல்ஸை உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4 என்னன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஹோம் டேப்லேயே போய் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் டிக்டேட் அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்ன விஷயம்னா, டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது தான் இதோடைய வேலை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று ஸ்டார்ட் ரெக்கார்டிங், நீங்கள் லைவாக ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் பேஸில் ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 இப்படி அந்த பேஸில் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வேணும், உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிஃபால்ட் இங்கிலீஷில் இருக்கும், வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் தமிழும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்லோட் ஆடியோ கொடுத்து நாம் என்ன பண்ணலாம், ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் அப்லோட் பண்ணுற ஆடியோ ப்ராப்பர் தமிழில் கிடையாது, அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலந்து இருக்குது. ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய ரிசல்ட் எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் பியூர், அதாவது இங்கிலீஷ் இல்லை தமிழ் அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்துருச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இப்போ 2-3 பேர்லாம் பேசுகிறாங்கன்னா இதுவே ஆட்டோ டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் 3 அப்படிங்கிறது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா காமிச்சிரும். ஓகேங்களா? சரி, இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு கர்சரை எங்கே வச்சு நீங்கள் அங்கே ஆட் பண்ணால் தாராளமாக நீங்கள் அங்கே என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இல்லை எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் கர்சரை கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கனாலும் பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு டாக்குமெண்ட் இருக்குது, ட்ராப் டவுன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வித் ஸ்பீக்கர்ஸ் வித் டைம் ஸ்டாம்ப்ஸ், இல்லை மொத்த கண்டென்ட் மொத்த டீட்டெயிலோடு உங்களுக்கு வேணும்னா அப்படி நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுடைய ஆடியோ ஃபைலு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட்னு போட்டு கீழே உங்களுக்கு எந்த ஸ்பீக்கர் யார் என்ன டைம் ஸ்டாம்ப்பு என்ன பேசுனாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்தது டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட். நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு நீங்கள் எம்எஸ் வேர்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டேபு ஆப்ஷன்ஸே சம்டைம்ஸ் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ நீங்கள் வியூ டேப் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இமர்சிவ் அப்படிங்கிற இந்த குரூப்புக்குள்ளே ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த ஃபோக்கஸ் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறதுக்கு, கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு இந்த லேஅவுட் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு இந்த பிளாக் கலர் மட்டும் கொஞ்சம் அப்படி நல்லா இல்லை, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் மோடில் இருக்கும் போது தான் இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய ரிப்பன் வந்து நீங்கள் ஒரு வாட்டி மேலே போய் ஹோவர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வந்துடும், கான்ஸ்டண்ட்டாக வந்துடும். நீங்கள் மவுஸோட கர்சரை நீங்கள் அப்படி கொண்டு வந்தாலும் அது ஹைட் ஆக போகிறது கிடையாது. பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே, உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது, எது உங்களுடைய ஐ ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நல்ல டார்க் மோட்ஸ்லாம் எனேபிள் பண்ணி வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பெயின் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வேலை செய்யலாம். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் வெளியில் வரதுக்கு மறுபடியும் ஃபோக்கஸ் மோடை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் எஸ்கேப் கீ கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபோக்கஸ் மோட்லேருந்து ரிலீஸ் ஆகிட முடியும். ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையை முடிக்கிறதுக்கு, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக வேலையை செய்கிறதுக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ டிப் நம்பர் 6 பார்த்தோம்னா, ரெஃபரன்சஸ் டேபில் இருக்கக்கூடிய சைட்டேஷன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு டாஸ்க்கோ எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை வெளியில் ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதிருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கிலேருந்து எழுதிருக்கிறீங்க, இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து எழுதிருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சைட் பண்ணி ஆகணும். இங்கே நீங்கள் அதை சைட்டேஷன் கொடுக்கணும், பிப்ளியோகிராஃபி அப்ளை பண்ணணும். அப்போ அதை நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் மேனுவலாக செய்ய வேண்டாம். அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இங்கே முடிக்க முடியும். ஸோ முதல்ல நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சைட்டேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். மேலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் சைட்டேஷன், அதில் ஆட் நியூ சோர்ஸ். எங்கேருந்து நீங்கள் உங்கள் சோர்ஸ் எடுத்தீங்க, புக்கிலேருந்து எடுத்தீங்களா, புக் செக்ஷனா, ஜேர்னல் ஆர்டிக்கலா, அது எங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்லேருந்து எடுத்தோன்னு வச்சுப்போமே, ஆத்தர் யார், ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர் ஜார்ஜ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். நேம் ஆஃப் வெப் பேஜ் நான் என்ன பண்ணுறேன், கோர்சஸ் அப்படிங்கிற பேஜ் எடுத்துருக்கிறோம். வெப்சைட்டோட பேர் எண்ட்லெஸ் எஜுகேஷன் வச்சுப்போம். இதுக்கு கீழே இயர், மந்த்து, டே இதெல்லாம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் நான் என்ன பண்ணுறேன் 2023 கொடுக்குறேன். யூஆர்எல் என்னன்றதை நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தோம்னா கரெக்டாக நம்ம அந்த கண்டென்ட்டுக்கு கீழே இந்த சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டைல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டைல்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டெடிகேட்டட் வீடியோ இருக்குது. நான் அது என்னங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஒரு சைட்டேஷன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பாட்டமில் உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நீங்கள் பிப்ளியோகிராஃபி என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நேராக போயிட்டு நீங்கள் பிப்ளியோகிராஃபியில் போயிட்டு ரெஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம், இல்லை ஒர்க் சைட்டட்னு கொடுத்துட்டோம்னா அப்போ கரெக்டாக நாம் எங்கெங்கேருந்து என்னென்ன கண்டென்ட் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை மேனுவலாக உட்காந்து நம்ம செய்ய வேண்டாம். இந்த வேலை ரொம்ப ஈஸி. இதை சிம்பிளாக இப்படி முடிக்க முடியும். ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை, இந்த சைட்டேஷன் அண்ட் பிப்ளியோகிராஃபி. இதை தாண்டி மேனேஜ் சோர்ஸஸ் இருக்குது, ஸ்டைல் இருக்குது. நான் ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போக விரும்பல, அதனால் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேனேஜ் சோர்ஸ், உங்கள் கண்டென்ட் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அதை நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இங்கே மாடிஃபை பண்ணி உங்களுக்கு எது ரெஃபரன்ஸஸ்குள்ளே வரணும் வரக்கூடாது நிறைய விஷயங்களை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். அது எல்லாத்தையும் நான் அந்த டெடிகேட்டட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக கடைசி டிப் நம்பர் 7 பார்த்தோம்னா ஆட்டோ சேவ் பண்ணுறது. ஸோ அப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். நான் என்னோடய பேசிக் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பேசிக். அது ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் ஆஃபீஸ் 365லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோ சேவ் ஃபீச்சர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி இருக்கணும். ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணி என்ன பண்ணுங்கள் வைங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய OneDrive அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ நார்மலாக இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோ சேவ் ஆயிரும். நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். பட் நல்லா கவனிங்க. இதை தாண்டி நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்குள்ளே போங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சேவ் டாக்குமெண்ட்ஸ் கேட்டகரியில் சேவ் ஆட்டோ ரெக்கவர் இன்ஃபர்மேஷன் எவ்ரி 1 minute, keep the last auto recovered version if I close without saving. இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் எல்லா ஒர்க்கை செஞ்சுட்டு சேவ் பண்ணாமல் போச்சுன்னா பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி நார்மலாக நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ சேவ் இல்லைன்னா அப்பப்போ Ctrl+S கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். சேவ் பண்ணி அதை சரியாக பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த 7 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்ட டெடிகேட்டட் வீடியோஸோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.